வைசர் ஒட்டியிருக்காங்களா ப்ளூ கலர் கண்ணாடி ஒட்டிருக்காங்களான்னு தெரில. நல்லா இருக்காண்ணா பார்க்குறதுக்கு. வாட்டர்ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நாகர்கோயில் அங்கே போகிறோம். அந்த மண்டே பார்த்தாலும் ஒன்றும் மதிச்சு பிடிப்பானே. எனக்கு அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓ மழை வெளுத்துருச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாய் தான் நமக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. நம்ம முன்னாடி போயிட்டு நின்று திரும்பி பார்க்குது வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. லொக்கேஷனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் டைம் ஆயிடுது. செமையாக டான்ஸ் போட்டுட்ருக்காப்புல புள்ளிங்கோ. செமையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. ஸோ உள்ளே வந்துட்டுருக்கோம், உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். யாருக்கும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இப்போ நான் எங்கே ரூட்டு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் வாட்டர்ஃபால்ஸுக்கு தான். பிளாக் ராக் ஜாக் வாட்டர்ஃபால்ஸு தான் வந்து ரூட்டு போட்டிருக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 74 கிலோமீட்டர், 1.25 மணி நேரம்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஸோ நம்ம இப்போ வாழைத்தோட்டத்துக்கு போய் பெட்ரோல் போட்டு அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான் ரைடு. ஸோ இந்த வீக்கெண்ட் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டாப் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறதுனால உள்ளே வந்து என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளானில் வந்து வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி எப்படி நல்லா இருக்கு உட்கார்றதுக்கு? நல்லா இருக்கா? பாக்ஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இப்போ நல்லா உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கு தானே? ஓகே, இந்த 200 கிலோமீட்டர் ரைடு முடித்ததுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் அசௌகரியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பாக்ஸ் என்ன கொஞ்சம் பின்னாடி தள்ளி மாட்டிக்கலாம். நான் வந்து அடுத்த ரைடு வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் ரைடு அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு கம்ஃபர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைடருக்கு வந்து எப்போவுமே கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கும். பில்லியன் கூப்பிட்டு போனால் தான் கஷ்டமாக இருக்கும். ரைடர் வந்து அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல நீட்டாக சீட்டிங் எடுத்து உட்காந்துக்குவாங்க. நான் சொல்கிறேன்னா நான் வந்து என்னோடய கம்ஃபர்ட் மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் வண்டி ஓட்டும் போது நான் எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் நான் வந்து வண்டி ஓட்டுவேன். ஆனால் வந்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து அவங்க கம்ஃபர்ட்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரைடர் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பில்லியனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் பில்லியன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரைடரால் வண்டி ஓட்ட முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வண்டியை வந்து வாபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து எஞ்சி உட்காருவான், நவுந்து உட்காருவான், ஒரு சைடாக உட்காருவான். ஸோ நம்ம பில்லியனோட ரைடருக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கோ அதே மாதிரி பில்லியனோட கம்ஃபர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை செக் பண்ணுறோம். அதை செக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ரைடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு செட்டப் பண்ணிட்டு நம்ம கிளம்பியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரும் சண்டே கிரிக்கெட் மேட்சுக்காக கிளம்பிட்டு போயிட்டுருக்குறாங்க ஃபுல் கிட்டோட. நம்ம என்னன்னா பெட்ரோல் போட்டு ரைடு போயிட்டுருக்குறோம். முன்னாடி நம்மளும் அந்த மாதிரி பைக்கில் போகணுன்னு சொல்லி கிரிக்கெட் விளாட போகணுன்னு சொல்லி தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் லெதர் பால் ட்ரை பண்ணது கிடையாது. ஒரு தடவை அடிப்பட்டதுலேருந்து நான் அதை வந்து ட்ரை பண்ணிக்கவே இல்லை. ஆமாம், ஓ செந்தில்டா நீங்கள் தானா? மங்கோஸ் மண்டாய்ஸ் ரேஸுக்கு நல்லா போவேன். ரேஸுக்கு யார் போவா? நான் ரைடு போகிறேன், ஜாலியாக டூர் போகிறோம். டூர் ஆனால் ஒரு 500 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. ஆமாம், இப்போது பிளாக் ராக் வாட்டர்ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நாகர்கோயில் அங்கே போகிறோம். மண்டே பார்த்தாலும் ஒன்றும் மதிச்சு பிடிப்பானே. எனக்கு அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மண்டே பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டைட் பண்ணி வச்சுட்டாங்க. எது இது டைட்டாக என்ன டைட் ஆடுது? இல்லை டைட்டுக்கு நெறி இருக்கணும், லூஸாக தான் இருக்குது. அப்படியே இது போட்டால் லூஸாக இருக்கா? என்னமோ நாகர்கோயில் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த காவல் கிணறுலாம் தாண்டி நாகர்கோயிலுக்கு என்ட்ரு ஆகும்போது தான் மழை பெய்ய நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம க்ளவுடாக இருக்குது. ஆனால் போகும்போது கண்டிப்பாக அங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெயின் கோட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். மேக்ஸிமம் ஆக்சுவலாக நான் வந்து நாகர்கோயிலுக்குலாம் ரைடு வந்திருக்கும் போது ரெயின் கோட்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் மட்டும் தான் வச்சுருப்போம். ரெயின் கோட்லாம் அதாவது ஸ்பேசிஸ் இருக்காது. ஆனால் இப்போ வந்து நம்ம டாப் பாக்ஸ் மாட்டினதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா லக்கேஜ் அதிகமாக கொண்டு போகிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதுக்குள்ளே எல்லா செட்டப்பும் பண்ணும்போது ஓகே கொண்டு போனால் என்ன அப்படிங்கிற மைண்ட் நமக்கே வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அடுத்த ரைடுக்கு வந்து இப்போவே இது ஒரு லெவலுக்கு வந்து பழகி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஒரு லாங் ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். அக்காமடேஷன் ஆகிறதுக்கு, அதாவது அதில் பழகிறதுக்கு வந்து நமக்கு கஷ்டம் இருக்காது.
இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால் கிணறுலாம் தாண்டி உள்ளே வந்தாச்சு. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 18 கிலோமீட்டர் தான் இருக்குது பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஆக்சுவலாக இந்த ரூட்டு வந்து நம்ம ரெகுலராக எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம். அதாவது எப்படின்னா இது வந்து திருப்பரப்பு நெடுமங்காடு போகிற ரூட்டு. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் இந்த ரூட்டில் தான் இருக்குது. மாத்தூர் தொட்டிப்பாலம் இந்த ரூட்டில் தான் இருக்குது. நம்ம பொன்முடி ரைடு போகும்போது கூட இந்த ரூட்டில் தான் வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளிகேசம் வாட்டர் ஃபால்ஸுக்கு இந்த ரூட்டு தான். ஸோ எல்லாமே இந்த மேக்ஸிமம் என்ன நிறைய வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா வந்து இந்த ரூட்டில் தான் கவர் ஆகுது. நம்ம V3க்கு டாப் பாக்ஸ் மாட்டினதுனால எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களா வித்தியாசமாக பார்க்குறாங்களான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மாட்டியிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் வந்தாச்சு, நல்லாவே பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா தான் தெரியும். பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸ் சேம் ரூட்டு தான். அதே ரூட்டில் தான் காளிகேசம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற அதே ரூட்டில் தான் இருக்குது பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸும். ஏன் ப்ரோ பொறுமையாக வந்துட்டு தான் நம்ம முன்னாடி கட்டடிக்கிறாரு. ஸோ இன்றைய நாளுக்கான ஆஃப் ரோடிங் தொடங்கிவிட்டது. ஆமாம். ஓஹோ எப்படி இருக்கு பாரு இடம். ஆக்சுவலாக நான் ஒரு ஆஃப் ரோடிங் லவர். ட்ரீம் பைக்குங்கிறதுனால ஆஃப் ரோடு இது R15 எடுத்திருக்கேன். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அட்வென்ச்சர் பைக் எடுக்கணும். அது என்னோட ஆசை. பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு காலநிலைகள் மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கேற்றாப்புல நம்ம சேஞ்ச் ஆகிறோம். என்ன கேட்டு ஆஹா போட்டு பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸோட செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஆள் இருக்காங்களான்னு தெரில. சரி போய் பார்ப்போம். எங்கே போட்டிருக்கு? எங்கே வேறு ஊருக்கு வந்துட்டோமோ? ஃபால்ஸுக்கு போனோம். அப்படியா? உள்ள போகலாம். அந்த கீழே இருந்தால் அதில் தான் இருக்குது. கீழே இருந்தா? கீழே இருந்து ஒரு ரோடு அந்த பாலத்துக்கு முன்னாடி மேலே ஏறிச்சு அதுவா? அந்த ரோடா? தனியார். அப்படியா? இது டிக்கெட்டு போடுறதுக்கு போட்டிருக்காங்க. ஆமாம் டிக்கெட் போட்டுருக்காங்க. ஆனால் வந்து
தோட்டத்துக்காக போகிறாருன்னா மட்டும்தான் விடுவாங்க. அப்படியே ஃபால்ஸ் கிடையாது மேலே? ஃபால்ஸ் அந்த அந்த பாலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பாதை மேலே ஏறுது, அந்த ரூட்டா? ஓகே ஓகே ஓகே, சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ம் ரூட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்தாச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜு பார்த்தோம்ல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான், பிரிட்ஜுக்கு அடுத்தாப்புல ஒரு ரோடு மேலே போகுது, அதுதான் ஃபால்ஸுக்கான ரோடாம். ஓ மழை வெளுத்துருச்சு. ஓகே, இதில் வண்டி அப்படி திருப்புவோம் பார்த்து. ஓகே, மழை பெஞ்சதுனால கையெலாம் ரொம்ப ஈரமாயிருச்சு, அதனால் க்ளவெல்லாம் கழட்டி உள்ளே போட்டு பூட்டியாச்சு. டாப் பாக்ஸில் டாப் பாக்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம். ஓகே ஓகே, இவ்வளோ தூரம் வந்ததுனால இந்த ரப்பர் எஸ்டேட்டில் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த பாதைக்கு கீழே இறங்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டால்ச்சினி செடி இருக்குது. ட்ரைங் திருங்க சரிங்கிட்டாப்புல தெரியுதா? ஓ, நம்ம போக வேண்டிய ரூட் அங்கே இருக்குது. நம்ம இந்த பிரிட்ஜ் வழியாக இந்த பக்கம் வந்துட்டோம். எனக்கு தெரியலையே, ஒருவேளை கார் அங்கே நிற்குது. சரி, ஏதோ ஒன்று கீழே போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ ஃபால்ஸுக்கு எந்த ரூட் வழியாக போகணும் அப்படின்ட்டு. ஓகே, இவ்வளோ நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்ம எப்போவுமே ஒரு இடத்துக்கு வரும்போது லொக்கேஷனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் டைம் ஆயிடுது. செம்மையாக டான்ஸ் போட்டுட்ருக்காப்புல புள்ளிங்கோ வெல்சன். தேவை. ஓகே, வண்டி இங்கே பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது எப்படின்னா, பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. மேலே ஒரு கேட்டில் போய் நின்றுனால அங்கேருந்து தான் வந்து பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக முடியும். ஆனால் வந்து இப்போ அங்கே அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு அண்ணா நான் வந்து ரூட்டு கேட்டிருப்பேன். அவங்க வந்து இது நான் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிச்சு வந்துருக்குறாங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்காக உள்ளே வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குதா, மழை கம்மியாக இருக்குங்கிறதுனால. ஸோ கீழே போகும்போது என்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போயிட்டு அந்த வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். வியூ பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் அவங்க கீழே போவோம். ஸோ இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த வியூவு அருமையாக இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு. எல்லா இடமும் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே மலைகள் தான். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஃபாகியாக கிளைமேட்டு, க்ளவுட் அப்படியே இறங்கி வருது மலைக்கு நடுவில். அதை பார்க்கும்போது கீழே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்ன 2வது அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே இறங்குது. ஸோ நம்ம அப்படி கீழே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி நடந்து போவோம் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு.
இடத்துல பாருங்கள் செமையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. ஸோ உள்ளே வந்துட்டுருக்கோம், உள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம். யாருக்கும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது, எவ்வளோ வராங்கன்னு தெரில. ஓகே போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய குரூப்பாகவே வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு குரூப் இருக்கிறாங்க கீழே. ஸோ ஃபைனலி நம்ம வந்து வந்தாச்சு கரிங்கார் வாட்டர் ஃபால்ஸோட சொன்ன ஒரு ஏரியாவுக்கு. அப்படியே ஜாலியாக ஸோ கைஸ் நமக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம பிரதர் தான் ஹெல்ப் பண்ணாப்புல நம்ம உள்ளே வர்றதுக்கு. ஸோ இந்த ஃபால்ஸை வந்து காட்டுறதுக்காக நம்ம பிரதர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டாப்புல. பேர் ஸோ உங்களுக்கு வந்து லோக்கல் இங்கே லோக்கல் தான். ஸோ உங்களுக்கு இந்த இடம் தெரியும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நான் உள்ளே வரும்போது இங்கே வந்து ப்ரைவேட் ஃபால்ஸுங்கிறத விட ப்ரைவேட் லேண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரதர் தான் வர்ற வழியில் நம்மளை பார்த்துட்டு ஸோ யூடியூப்பில் வாங்க ப்ரோ உள்ளே போகலாம், நமக்கு உங்களுக்கு காட்டால் வேறு யாரும் காட்டுறது அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ பிரதருக்கு ஒரு ஷவுட் அவுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ போட்டுங்க. ஸோ நைஸ். ஓகே ப்ரோ. ஸோ இங்கே இப்போ பக்ரீத் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்கே வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பைக்கில் வந்ததுனால ஸோ நம்ம 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஸோ ப்ளாக்லாம் பண்ணிட்டு ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்படி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பும்போது தான் பிரதர் வந்து நான் ப்ரோ கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாப்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி நாங்கள் வந்ததில். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. நான் யார்ட்டையும் அதிகமாக கொலாப் ஆகவே மாட்டேன். ஸோ பிரதர் இவங்க அந்த அண்ணனை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசுகிறாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ளே, கேரளாவில். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளை எல்லோரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், நிறைய ட்ராவல் பண்ணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். ஓகே சரி, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாய் தான் நமக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. நம்ம முன்னாடி போயிட்டு நின்று திரும்பி பார்க்குது வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் வேறு எங்கே போகணும்ப்பா? அங்கேயா? சரி வர வாட்டி கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. ஆனால் இவர் போகிற ரூட்டுக்கு போனால் நம்மளால் மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஜம்ப் பண்ணி ஏறிடுறாரு, நம்ம ஏறணுமே. ஆமாம் மேலே போகணும். இந்த அங்கே தான் கூப்பிட்டு போகுது, கரெக்டாக கூப்பிட்டு போகுது பாரு பாரு. இந்த டாக் வந்து தோட்டத்தோட பாதுகாப்புக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக பாதையை கூப்பிட்டு போகுது. வாங்க போவோம்னு சொல்லிட்டு அது பாட்டு முன்னாடி போயிட்டே இருக்குது. கமான் பாய் கமான். வேறு எப்படி? ஓகே நம்ம மேலேயே வந்துட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான இடத்துல இருந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இங்கேருந்து நீர்வீழ்ச்சியும் பார்த்துட்டு ஸோ அந்த அண்ணாலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து குளிக்கிற மோடில் இருக்கிறதுனால நம்ம வீடியோக்குள்ளே வரல. ஒருத்தர் மட்டும் வந்தார், வந்து நல்லா பேசினார். ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து கிளம்பி நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒலக்கை வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு.